பரம்பரையா ஐயா பெரியசாமி அவர்தான் ஆளணும், 30 வருஷமா அவர்தான் அமைச்சர் என்று நீ வாக்கு செலுத்ததன் விளைவு உன்னுடைய மகன்கள் நாங்கள் எல்லாம் அகதிகளாக மாறி போனோம். வெளி மாநிலங்களிலே வெளிநாட்டிலே நாங்கள் எல்லாம் அங்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை என்பது நீ போட்ட ஓட்டு, அதனால வந்த வேட்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். ஐயா பெரியசாமிக்கு நீங்கள் போடு, காலமுள்ள ஓட்டு போடு. ஐயா பெரியசாமி வருவார், அதுக்கப்புறம் ஐபி செந்தில்குமார் வருவார், காலங்களமா அதுக்கப்புறம் அவர் மகன் அதுக்கு இது மகன் என்று வருவார்கள் காலங்களமா. ஐயா பெரியசாமியை விட்டு அந்த பதவியிலிருந்து இறங்காம நீ பாத்துக்க. ஐயா பெரியசாமி அவர் உன்னை கொண்டு சுடுகாட்டில் போடுற வேலையை பார்த்துக்குவார். அவ்வளவுதான். நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய, நீங்கள் வாரிசாக செத்த போட்ட ஓட்டின் விளைவு 5000 ரூபாய் 10000 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள் இந்த பெருமக்கள். 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 10 லட்சம் கோடி வருவாயை எங்கிருந்து ஈட்டுவார்கள்? இந்த கேள்வியை நீங்கள் இப்படி எங்கிருந்து ஏற்றுவார்கள்? இலவசம் என்று கொடுத்தவர்கள் இவர்கள். அதை விட கம்மியா 1000 மாசம், 1 கோடி ரேஷன் கார்டு, 1.25 கோடி ரேஷன் கார்டுக்கு 1000 மாசம் கொடுக்கிற இவர்கள், ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் செலவு செய்கின்ற இவர்கள், மாவட்டத்துக்கு மாவட்டம் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாமே. ஏன் கொடுக்கல? யாருக்கு உங்க ஓட்டு? விவசாய சின்னத்துக்கு. ஏன்னா நான் சோறு திங்கிறேன். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.